श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் அவித்யை அப்படின்னு ஒண்ணு பாவரூபமா இருக்கு அப்படின்னுட்டு உங்களால சாதிக்கவே முடியாது அப்படின்னா இதுவரையும் சொல்லி முடிச்சோம். இதுக்கு மேல அவ ஒண்ணு ஆக்ஷேபம் பண்றா. இங்க நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்ற பதங்கள்லாம் இருக்குது. அவைகள் அவித்யை சொல்றதுன்னு நாங்க சொன்னோம். அதுக்கு நீங்க பதில் நாம என்ன சொன்னோம்? பதில் அதுக்கு நிரவத்தியம் அப்படின்னாக்க தோஷமற்றதுன்னு அர்த்தம். தோஷமற்றதுன்றது பிரம்மத்துக்கு தான் வருமே தவிர்த்து அவித்யைக்கு எப்படி வருவது? அவித்யைக்கு அது வரவே வராது. அதனால நிரவத்தியம்னா பிரம்மத்துக்கு தான் சொல்றதுன்னு சொல்லிட்டோம். அதனால அவனால அதுக்கு சொல்ல முடியாது. இப்ப அவ என்ன பண்றான்னாக்கா அதுவானா பிரம்மத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு போறான் நீ. ஆனால் இப்ப நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சில விஷயங்கள் அவ கேட்கிறான். ஸ்ருதியே என்ன பண்றதுன்னாக்கா உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே அவித்யை மாயா அப்படின்லாம் சொல்றது. அவித்யை மாயா அத மாதிரி சொதக ஸ்ருதிய சொல்றதுன்னு சொல்றதுனால இவ இந்த மாயா சப்தமும் அவித்யா அஜ்ஞானம் இதெல்லாம் இருக்குதே அதெல்லாம் சாட்சா ஸ்ருதிய சொல்றது. அதனால பாவரூப அஜ்ஞானமா இருந்துட்டு போட்டுமே. அது மாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவித்யின்னு அர்த்தம், அஜ்ஞானம்னு அர்த்தம். அவா சொல்றது மாயாஜாலம் பண்றான்றோம். மாயாஜாலம் பண்றான்னா உண்மையா இல்லவே இல்லை. அதுதான் நம்ம காமிக்கிறோம். இந்திரஜாலம் மாயாஜாலம் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாத உனக்கு தானே காமிக்கிறது. அதனால இது மாயை அப்படின்ற சப்தத்துக்கு கூட அவித்யை அப்படின்னு அவ அர்த்தம் சொல்றா. இன்னும் ஒரு படி மேல போய் அவித்யை அப்படின்னு சொன்னா ஜீவனுக்கு வர்றது, மாயை அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்வரனுக்கு வர்றதுன்னு அவ சொல்றா. அதனால இந்த மாயை அவித்யங்கிறதெல்லாம் கூட ஸ்ருதியிலேயே ஸ்பஷ்டமா இருக்குது. இந்திரோ மாயா விதி புருரூபீயதே அப்படின்றது. இந்திரன் என்ன பண்ணா தன்னுடைய மாயைகள்னால பிரம்மாண்டமா ரூபத்தை எடுத்துட்டான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த மாயையினாலதான் அஜ்ஞானத்தினாலதான் அவன் இது பண்ணான், அவித்தியினால இது பண்ணினான், இல்லாத உன்னத்தை காமிக்கிறான். அது மாதிரி மாயையா சந்நிருத்தா மாயையா சந்நிருத்தா அப்படின்னு இருக்கு. மாயினால இந்த ஜீவனானவன் தடுக்கப்பட்டிருக்கான், மூடப்பட்டிருக்கான், மறைக்கப்பட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்றது. அதனால அவித்தியன்னு சித்திச்சு விடுறதே. நீங்க அவித்தியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்ருதியே சொல்றது நிரவத்தியம்னாக்கா வேணா நீங்க சொல்லிட்டு போங்க, பிரம்மத்தை சொல்றது. அதனால அவித்தியை சொல்ல முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஏன்னா அது பிரம்மத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஆனால் இந்த மாயை அப்படின்ற பதங்கள்லாம் சாட்சாத் அவித்தியையே சொல்றது. அதனால இந்த ஸ்ருதிகளினாலேயே பிரம்மமானது அஞ்ஞானத்தினால மூடப்பட்டிருக்குது, ஜீவனானவன் அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கான், எழுதிட்டு போட்டமே அப்படின்னு அவ கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிறார்? பாஷ்யகாரர் சாட்சி தான் அது. மாயா அப்படின்னா ஆச்சரியம்னு அர்த்தம். ஆண்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மாயனை அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன். அவனுடைய சுரூபமும் ஆச்சரியமா இருக்குது, அவனுடைய குணங்களும் ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி அவனுடைய ஞானம் ஆச்சரியமா இருக்கு, அவனுடைய சேஷ்டிதங்களும் ஆச்சரியமா இருக்குது. அப்படி நச்சரிக்கக்கூடியவன் அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கா பெரியவா. அதனால ஆச்சரியம் அப்படின்ற சப்தத்துலதான் அர்த்தத்துலதான் மாயா சப்தமே சொல்லப்படுறது. இந்திரன் தன்னுடைய மாயைகளினாலே பிரம்மாண்டமா ஆனான், ஒரு ரூப ஈயத்தை பெரிய ரூபத்தை எடுத்தான் அப்படின்னாக்க ஆச்சரியமா இருக்குது.
நம்ம நம்ம உடம்பு நம்ம இஷ்டப்படி நடக்க மாட்டேங்கிறது. ஆனால் அவனும் அப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துட்டான் அப்படின்லாம் இருக்கே. அதனால இந்த மாயா அப்படின்ற சப்தத்துக்கு கூட ஆச்சரியம், அது நிறைய அர்த்தம் இருக்குது. ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், ஞானம்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், பிரகிருதின்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா அதை மாத்திக்கணும். அதனால நீங்க எவ்வளவு தூரம் சொன்னாலும் அது அவித்யையை சொல்லாது. பாஷ்யக்காரரே ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கும் பொழுது மாயா வயுனம் ஞானம் அப்படின்னு சாதிக்கிறார். மாயா வயுனம் ஞானம்னுட்டு யாஸ்கருடைய நிருத்தத்துல இருக்கு. மாயான்ற சப்தமானது மாயா வயுனம் ஞானம் இதெல்லாம் பரியாய பதங்கள், ஒரே பொருளை சொல்லக்கூடிய சொற்கள் இவைகள் எல்லாம் அப்படின்னு யாஸ்கர் சொல்லிட்டு போயிட்டார். யாஸ்கன்றவர் எல்லாராலையும் சேவிக்கப்பட வேண்டியவர் அவர், அப்படிப்பட்ட நிருத்தத்தை சாதிச்சவர் அவர். அதனால மாயா சப்தத்துக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் உண்டு, பிரகிருதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால அந்தந்த இடத்துக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் நாம அர்த்தம் பண்ணிக்கணும். சந்தர்ப்ப விஷயம்தான், சந்தர்ப்பங்களை கொண்டுதான் சொல்றது. நாம சொல்றோம் பாருங்க, வாதாவரணம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. வாத ஆவரணம், வாதாவரணம்னா என்ன அர்த்தம்? சுற்றுச்சூழ்நிலை அப்படின்னு அர்த்தம் வாதாவரணம்னு. தெலுங்குல நீங்க வாதாவரணம் அப்படின்னு சொன்னாக்கா சந்தர்ப்பம் சரியில்லைன்னு அர்த்தம். சந்தர்ப்பம் சரியில்லைன்னு வாதம்னா காத்து, ஆவரணம் அது மூடின்னு இருக்கு. இப்ப இன்னைக்கெல்லாம் ஒரே மழை தான் பரவலுடன் போட்டுருக்கு மத்தியானத்துல நீங்க. அதனால இது நமக்கு வெதர் சரியில்லை அப்படின்ற அர்த்தத்துல வாதாவரணம் சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். ஆனா தெலுங்குல பொதுவா ஒருத்தர் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீ ஏன் அந்த ஆத்துக்கு போல, அது வாதாவரணம் பார்க்கல அப்படின்னு விடுவா. சூழ்நிலை சரியில்லை அதனால நாங்க போல அப்படின்னு. ஒரே பதத்துக்கு அந்தந்த பாஷையினாலேயோ அல்லது அந்தந்த மனுஷியால் சொல்றதுனாலேயோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்னாலேயோ பல அர்த்தங்கள் வரலாம். போன வாரம் ஆண்டவன் எழுந்துள்ள அப்போ அது கவி கதக்க ஹரேன்னு ஒரு பதம் போட்டு வந்தேன் சுவாகத பாஷணத்துல. அதாவது முக்திநாதத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் தேசிகனுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்க. அதுக்கடி என்ன பண்ணேன்னா கவி கதக்க ஹரேஹே அப்படின்னு போட்டேன். கவி கதக்கன்னா கவிதார்த்திகன்னு அர்த்தம், ஹரேஹே அப்படின்னா சிம்மம்னு அர்த்தம். ஹரிசத்துக்கு சிம்மம், நரஹரி நிருஹரி அப்படின்னா நரங்கலந்த மேனியோல்யோ, அதனால சிம்மம் திருமுகம் அப்படி இருக்குது பெருமாளுடையது. அத ஹரி அப்படின்னா சிம்மம்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயம் அந்த காலத்துல வரதாச்சார சுவாமி சாதிச்சிருக்கார். ஹரி சப்தத்துக்கு 16 அர்த்தங்கள் சொல்ற. 16 அர்த்தங்கள் பெருமாளை சொல்றது, இந்திரனை சொல்றது, சிம்மத்தை சொல்றது, உரங்க சொல்லும், மண்டூகத்தை சொல்லும், மான சொல்லும், எத்தனையோ இருக்கு. ஹரியக்ஷி அப்படின்னுட்டு காவியங்கள்ல வரும், மானை மாதிரி அழகான கண்ணை உடையவள். ஆனா சொல்றவன் குரங்க மாதிரி உள்ளுக்குள்ள கண்ணை வச்சுட்டு இருக்கவளேன்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அர்த்தம் விபரீதமா போகும். ஒரே சப்தம் தான், அந்த சப்தத்துக்கு நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அனுகுணமா நாம அர்த்தம் சொல்றோம், அப்படி பிரயோகம் பண்ணுவோம். அதனால ஹரி அப்படின்றதுக்கு பல அர்த்தங்கள் பல சந்தர்ப்பங்கள் அப்படி வரும். ஆனால் இந்த மாயான்ற சப்தத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் நீ சொல்ற அவித்தியன் லோகத்துல கிடையாது. அவித்தியன்றது எங்கேயுமே சொல்லவே மாட்டோம். அதனால அது கிடையவே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்த நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயா அவித்யா ஆதிசப்தத்தினால கர்மா அப்புறம் அன்றுதம் இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் கூட எடுத்துக்கணும். மாயை அப்படின்னாக்க பிரகிருதியை சொல்லும். அது மாயான் பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்றது. அங்க மாயான சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம், அப்படிதான் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். இதான் அவாலும் அந்த மாதிரி அர்த்தம் இருக்கா.
அத்வைதிகளும் அந்த மாதிரி மாயா தத்துவத்துக்கு அந்த இடத்துல பிரகிருத்தின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால மாயா அவித்யா அப்படின்றதுக்கு பிரகிருத்தின்னு கூட அர்த்தம் சொல்லிக்கலாம். அதனால இங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஞானமும் மாயான்னா ஞானம்னு சொல்லலாம், அல்லது கர்மா அப்படின்னு சொல்லலாம். மாயங்கிறதுக்கு கர்மான்னு கூட சொல்லலாம். பொண்ணு பாப்பாதிகள்லாம் அங்கு பாருங்க, அதையும் சொல்லலாம். அந்த மாதிரி சங்கல்பத்தை கூட மாயான்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உதாரணம் சொல்றேன், சங்கல்பத்தை கூட சொல்லலாம். அந்தந்த சந்தர்ப்ப ஸ்தலம், அந்தந்த ஸ்தலத்துக்கு அனுகுணமாக இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்திரோ மாயாவின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சங்கல்பாத்மகமான ஞானம், சங்கல்ப ரூபமா இருக்கக்கூடிய ஒரு ஞானம் தான் அங்க மாயாவின்னு சொல்றது. அவனுடைய சங்கல்பமாகிற ஒரு ஞானம், அந்த சங்கல்பத்தாலேயே அவன் எடுத்துடுறான். இந்த இந்திரன்னாக்கா சாதாரண இந்திரன் இல்லை, பெருமாளையே சொல்லிக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும், அது சொல்லலாம். அதனாலதான் மாயா வைரம் ஞானம்னு யாஸ்கர் சொன்னார். அத மாதிரி மாயா அப்படின்னாக்கா விசித்திர காரியம், ஆச்சரியகரமான காரியங்களை பண்ணக்கூடியது, ஆச்சரியமான காரியங்கள். பெருமாள்தான் பின்னாடி வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போகுது. இந்த இதுல நாயக்க பிறத்திலேயே இது என்னது இந்திரஜாலம் மாதிரி பெருமாள் இத்தனை பண்றாரு. ஒரே ஒரு சின்ன ஆளிலை, அந்த ஆளிலையில ஒரு குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தையுடைய வாய்ப்புள்ள பிரபஞ்சமே உள்ள போறது. அந்த ஆளிலை கூட எங்க இருக்கு? ஜனத்துல இருக்கு. இது என்ன ஆச்சரியம்? அது யாரை ஏமாத்துறதுனா கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் அகடிதகரமான சாமர்த்தியம் பெருமாளுடைய ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள். படசிய பத்திரசிய புடேஷ ஞானம் பாலக் முகுந்தம் மனசஸ்மரா, அந்த மாதிரி இருந்து இருக்கக்கூடிய பெருமாள். அதனால பாலனாய் ஆளிலை அப்படின்னு வரும். அது 7 வந்து ஆளிலை மேல பயணம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள். அது வடபத்திரசாயியா பெருமாள் எழுந்துள்ளான். ஏன்னா அவனுக்குதான் முடியும். அது ஆச்சரியகரமான சேஷ்டிதங்கள் அது. அதனால பரமாத்மாவுடைய சங்கல்பம் எப்படிப்பட்டதுன்னா விசித்திரமான காரியங்களை பண்ணும். யாராலையுமே அதை பண்ணவே முடியாது. யாராலையுமே பண்ண முடியாது, அவனால மட்டும்தான் அது பண்ண முடியும். அதனால மாயா சப்தமானது பெருமாளுக்கு சொல்லும் பொழுது விசித்திரமான காரியங்களை பண்ணக்கூடியது, ஆச்சரியகரமான சேஷ்டிதங்களை பண்ணக்கூடியது. அதனால மாயா சப்தமானது பகவானுடைய சங்கல்பத்தை சொல்றது. அத மாதிரி மாயாபிகி, இந்திரோ மாயாபிகின்றதுக்கே சங்கராச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா பிரஜாபிகி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டாராம். பிரஜாபிகி, பிரஜை ஞானம், ஞானங்களினால அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு சங்கராச்சாரியர். அதனால உங்க ஆச்சாரியான இப்படி பட்டிருக்காளே, அதனால அது நீ வந்து வெறும் ஞானமே என்று சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த ஞானம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான. பெருமாளுக்கு எப்படிப்பட்ட ஞானம்? ஆச்சரிய காரியங்களை பண்ணக்கூடிய சங்கல்பம், அது சங்கல்பாத்மகமான ஞானம். அத சொல்றது பெருமாளுக்கு. நமக்கெல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய ஞானம் விசித்திரமானது. இப்ப ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்போம். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்துக்கூடும். அந்த விஷயம் ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் அப்படின்றோம். ஏன்? நம்மளுடைய கர்மாவானது இப்படி எல்லாம் பண்ணிருப்போது. அதனால நமக்கும் ஆச்சரியமான ஞானம் அது, அது விசித்திரமா இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இது வருது. அதே மாதிரி மாயாந்த பிரகிருதி வித்யா அப்படின்னுட்டு ஸ்ருதியே மாயா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிடுச்சு. மாயாந்த பிரகிருதி வித்யா, மாயையே பிரகிருதியா எடுத்துக்கோங்க. அப்போ மாயை உடையவன் யாரு அப்படின்னாக்கா மாயாவியான எம்பெருமா, மாயனத்து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பெருமாளை சொன்ன ஏற்கனவே பார்த்தோம், தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யா அப்படின்னு சாட்சிட்டு போயிட்டார். அதனால மாயா சத்துவத்துக்கு குணமயி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். குணமயினாக்கா திருகுணாத்மிகா, 3 குணங்களை உள்ளது. சக்கரக சமமயமான 3 குணங்களை உடையது இந்த மாயா. அதை யாராலையும் மீற முடியாது. இந்த சம்சார பந்தம் யாருக்கு இருக்கோ
இந்த பிரகிருதியை மீது நம்மளால என்ன காரியம் பண்ண முடியும்? எவ்வளவு இதுவானாலும் சரி இந்த பிரகிருதியை கட்டுப்பட்டுதான் நம்ம எல்லாம் இருப்போம். அதனால பகவத் வச்சனமே அது இருந்தது. அது மாத்திரம் இல்ல, நீ ஞானத்தை தானே மாயான்னு சொன்னேன், விசித்திரமான காரியங்களை பண்றதுன்னு. பிரகிருதி எப்படி சொல்லலாம்னா, பிரகிருதி மட்டும் சாதாரணமா பண்றது, எப்பேற்பட்ட யோகியையும் கூட மயக்கிறதே இந்த பிரகிருதி. சொன்னாரு பிரகிருதி அப்படின்றது ஸ்திரீலிங்கம். ஸ்திரீலிங்கமா போயிடுவா. அது என்ன பண்றதுன்னா ஆகர்ஷிச்சுடுறது. எப்பேற்பட்ட ஒரு புருஷனையும் திருடமா இந்திரிய நிகிரகமே பண்ணிருப்பான், அப்படிப்பட்ட புருஷனையும் ஒரு ஸ்திரீங்கிறவோ தன்னுடைய எல்லா விதமான சாமர்த்தியங்களாலையும் ஆகர்ஷிச்சுடுறார். ஏன்னா இந்த பிரகிருதி சக்தம் ஸ்திரீலிங்கம். அதனால இந்த பிரகிருதி என்ன பண்றதுன்னாக்கா எத்தனை காரியங்களை பண்றது. பிரகிருதி சௌந்தர்யத்தை அனுபவிக்கணும். மலைக்கு போயிட்டு வருவோம், மலைக்கு போயிட்டு வரைச்சே போகச்சே அவ்வளவு ரசிக்க முடியாது, இறங்கச்சே தான் ரசிக்க முடியும். அந்த காடுகள் மலைய எங்க போய் உட்காந்துருக்க பெருமாள், விஜயஸ்தானம் தான் அது. ஆனால் எங்கேயோ மேல 14,000 அடி பேர்ல உட்காந்துருக்க, இறங்கி வரைச்சு என்ன ஆச்சரியகரமான பிரகிருதி சௌந்தர்யம். யாரு வச்சா மரங்கள்ல அங்க வரிசையா நட்டு வச்சா மாதிரி, என்ன அழகழகழகா இருக்கு. அதுல எவ்வளவு மிருகங்கள் இருக்கு, எப்படியோ இருக்கு. நிறைய பேர் பாக்குறா, நிறைய பேர் பாக்குறது இல்ல. ஆனா அந்த பிரகிருதி சௌந்தர்யம்ன்றது எவ்வளவு மனசை ஆனந்தப்படுத்துறது. இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு, ஒவ்வொன்றையும் ரசிக்கணும் கொஞ்சம். அதனுடைய வைசித்திரியமான பிரகிருதி வைசித்தியம், அதனுடைய சௌந்தர்யம், அதனுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லாது. லோகத்துல நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிரகிருதி சம்பந்தத்தினால எப்பேற்பட்ட ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால கூட மாயா சப்தத்துக்கு பிரகிருதி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் உண்டு. அதையே சொல்றாரு. அதனாலதான் ரிதம் அன்றுதம் அப்படின்னு 2 இருக்கு. ரிதம் அன்றுதம் அப்படின்னு 2 பதம். ரிதம் அப்படின்னாக்கா ரிதம் சத்தியம் பரம் பிரம்ம அப்படின்ட்டு வாக்கியம் மகாநாராயண உபனிஷத்து. ரிதம் சத்தியம் பரம் பிரம்ம, ரிதம் தானும் பிரம்மன் தான், சத்தியம் தானும் பிரம்மன் தான், பரம் பிரம்ம என்றனாலும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. அப்ப ரிதம் பிரம்மம்னாக்க அன்றுதம்ன்றது என்னவா இருக்கும், அதுக்கு எதிர்வாச்சு எதுனாக்க எதிர்பதம். அன்றுதம்ங்கிறது பிரகிருதியை சொல்லும். அது அந்த அன்றுதம் எதுன்னா மாயா அப்படின்னு அர்த்தம். அதை காட்டிலும் விலட்சணம் வேறுபட்டது. ருதசப்தத்தினால சொல்லப்பட்ட பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட அன்றுத சப்தமானது மாயையை சொல்றது. பெருமகள் மாயையை காமிக்கிறார். அந்த மாயெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா நமக்கு நல்லதை கொடுக்கறது, நமக்கு நல்லதை கொடுக்கறது மாயங்கிறது. நம்ம எல்லா ஊர்லயும் பெருமாள் சேவிக்கிறோம். பெருமாள் சேவிச்சு அந்த புறப்பாடு எங்க வாமன சுவாமி சாதிப்பார். பெருமாள் புறப்பாடு ஆச்சு நேரம் சேவிங்கோ, சைட்ல சேவிங்கோ, பின்னாடி போய் அழக சேவிங்கோ. புஷ்பத்தெல்லாம் நிறைய சாட்சி நடந்துள்ளார். அது ஒரு அழகான சேவை. அந்த புஷ்பத்தெல்லாம் கலைஞ்சிடுவார், அது ஒரு தனியான சேவை. எத்தனை விதமான அழகு பெருமானுக்கு. ஒவ்வொரு சேவையும் நமக்கு என்ன பண்றதுன்னாக்கா சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை பெருமானுடையது. ஒவ்வொன்றும் அற்புதமான சேஷ்டிடங்கள் பெருமானுடைய. அதனால அது விசேஷம், அது விசேஷம். ஆனால் இந்த பிரகிருதியினுடைய சேஷ்டிதங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்றதுன்னா இழுத்து இழுத்து நம்மள சம்சாரத்துல முழுக அடிச்சிடும், சம்சாரத்துல முழுக அடிச்சிடும். அது அதனால ரதம்னா பெருமாளை சொல்றது, அன்றதம் அப்படின்னாக்க பிரகிருதியை சொல்றது. அதனாலதான் இன்னொரு இடத்துல அவித்யா மத்தியம் தீர்த்வா, அவித்யா மத்தியம் தீர்ப்பான்னு சொல்லிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ணிட்டேன்னாக்கா அவித்யை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியே சொல்றது. அந்த அவித்யைங்கிறது என்னது அப்படின்னாக்கா அஜ்ஞானம், அது பாவரூப அஜ்ஞானம். அதுதான் மாயாசத்தினால சொல்லப்பட்டதை நீ சொன்ன. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லிட்டு
வித்யாம்சா பயம் சஹா அவித்யா மத்யம் தீர்வா வித்யா அமிர்தமஸ்னுதே அப்படின்னு சொல்லிட்டு வித்யை அவித்யை ரெண்டு இருக்கு. ரெண்டுத்தையும் ஒன்னா தெரிஞ்சுக்கோங்க, உபதேசம் வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவித்யா கர்மஜானம் அர்த்தம். கர்மஜானம் கர்மயோகம். அதனால மிருத்யும் தீர்த்தா இந்த சம்சாரத்தை தாண்டுங்கோ, அஜ்ஞானத்தை கோப்பரிச்சிடுங்கோ. நம்ம அந்த கர்மயோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லச்சு எம்பிரமானார் எல்லா ஆச்சாரியனும் சொல்றேன். கர்மயோகம் பண்ணினாக்கா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் விலகிடும். கலுஷிதங்கள் மனசுல மனோனிஷ்டமான கலுஷிதங்கள் அனைத்தும் விலகி போயிடும். அதனால அவித்யா மிருத்யும் தீர்வா இந்த கர்ம சம்பந்தம் புண்ணியபாபரூப கர்ம சம்பந்தத்தெல்லாம் போக்கடிச்சிடும். அதெல்லாம் போயிட்டாக்கா அப்ப என்ன நிற்கும் அப்படின்னா மோட்சம் வரும். வித்யா அமிர்தமஸ்னுதே அப்படின்னு இருக்கு. வித்யா வித்யினாக்கா பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம ஞானத்தை கொண்டு மோட்சத்தை அடங்கிடும். அமிர்தமஸ்னுதே அமிர்தம்னா மோட்சம், அதை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல அவித்யான்றதுக்கு நீ சொன்ன கர்மா இல்ல, அஜ்ஞானம் இல்ல, நாங்க சொல்லக்கூடிய கர்மயோகம். கர்மயோகம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதனாலதான் அவித்யா கர்ம சஞ்ஞான்யா மூணு சக்திகளை சொல்லச்ச அவித்யின்னு விஷ்ணு சக்தி பரா புரோக்தா அப்படின்னு கஷேத்திரஜாக்கியாதா பரா அவித்யா கர்ம சஞ்ஞான்யா அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றதுன்னுட்டு மகா சித்தாந்தத்துல எவருமானா விசாரிச்சிருக்காரு. அதனால விஷ்ணு சக்தி, கஷேத்திரஜ சக்தி, அதுக்கப்புறம் இந்த கர்ம சக்தி, இந்த இது அவித்யன்னு அதுக்கு பேரு அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. பராசரர் உபதேசம் பண்ற மைத்திரே இருக்கு. அது இப்போ ஒரே சப்தம் அவித்யங்கிறது அஜ்ஞானம்னு நீ சொல்ற. ஆனால் பிரமாணங்கள் என்ன சொல்லிடுத்து? கர்மாவை சொல்லிட்டு கொடுத்தே. அவித்யான்னா கர்மா அப்படின்னு எடுத்து அது விஷ்ணு புராணம் ஆகட்டும் அல்லது உபனிஷத் வாக்கியம் ஆகட்டும் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி நீ மாயான்னா அஜ்ஞானம் அவித்யான்னா சொல்லி பார்த்த. அதை கூட என்ன பண்ண எடுத்து மாயான்னா பிரகிருதி, மாயான்னா ஞானம், மாயான்னா சங்கல்பம், அந்த மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு போயிடுத்தது. அதனால இது வரையும் சொன்னதுன்னா மாயா சப்தத்துக்கோ அவித்யா சப்தத்துக்கோ நீ சொன்ன அர்த்தம் எங்கேயுமே சொல்லப்படலை. நாங்க சொன்ன அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ சொன்னது உனக்கு எது இஷ்டமோ அது எங்கேயும் சொல்லலை. சத்தியம் பரம் பிரம்மன் இருக்கு. அந்த பிரம்மமே ஜெகத் ரூபமா பரிணமிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது பிரம்மம் காரணம். அது எப்படிப்பட்டது? சொப்பிரகாச ரூபமா இருந்தது. ஆனால் அதுக்கு நீ சொல்றது மாயா, தமசு, பிரகிருதி, அன்றுதம் இவைகள்லாம் பிரம்மத்தையே மூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது யார மூடும்? ஜீவனை மூடும். அன்றுதேனஹி பிரத்யூடா அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு வரும்னா இந்த மாதிரி சேதன வர்க்கங்கள், சம்சாரி ஆத்மா இருக்காளே சம்சாரிகள், அவளுக்கு தான் அது வரும். எல்லாருக்கும் வராது, சம்சாரி ஆத்மாவுக்கு தான் அது வரும். பரமாத்மாவுக்கு வரவே வராது. அதனால மீதி எல்லாருக்கும் என்ன வேணும்னா உடம்பு வேணும், இந்திரியம் வேணும், இதெல்லாம் வேணும். ஆனா பரமாத்மாவுக்கு அதெல்லாம் வேண்டாமே. அவன் ஞானீகரசன், ஆனந்தீகரசன். அப்படியே அனாயாசமா எல்லாத்தையும் சங்கல்ப மாத்திராது அவன் பண்ணிடுவான். அதனால இந்த மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அற்புதமான வசந்த அப்ராகிருதமான சக்தி இருக்கு பாருங்க, அதுதான் மாயா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலதான் யோகமாயா அப்படின்னு சொல்றாரு பெருமாளே. யோகமாயா அப்படிங்கிறார். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதா. நான் யோகமாயனால மறைக்கப்பட்டிருக்கேன், அதனால எல்லாராலையும் என்ன பார்க்க முடியாது,
யாரால பார்க்க முடியும்? பக்தி யாருக்கு இருக்கோ அவளாலதான் பார்க்க முடியும்னா பெருமாளே உபதேசிக்கிறார். அதனால பெருமாளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவர் யோகமாயிருக்குதுன்னா நம்மள மறைக்கிறது. அது நம்மளெல்லாம் மறைச்சி பெருமாளை ஒண்டியே பார்க்க விடுற மாதிரி பண்றது பக்தி இருந்தவாளால. அதனால சொல்றது அது. அதனால பெருமாள் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஸ்ருதி சொல்லித்து நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே அப்படின்னு சொல்றது. பெருமாள் காரியம்னா உடம்புன்னு அர்த்தம், கரணம்னா இந்திரியங்கள், பிரகிருதியினுடைய காரியம் தானே உடம்பு. அதனால நான் தஸ்ய காரியம் கரணம் ச வித்யா, அவனுக்கு இந்திரியமும் தேவையில்லை, சரீரமும் இல்லை. சரீரம் எதுக்கு இருக்கு? நமக்கோசரம், நமக்கு ஒரு சுபாசிரயம் வேணும், திவ்யமான ஆலம்பனம் வேணும், ஒரு பிடிப்பு வேணும், அதுக்கோசரம் அது இருக்கு சரீரம். பெருமாளுடைய திவ்ய திறமை அவனுக்கு இஷ்டமே இல்லை அதெல்லாம். அதனாலதான் அவன் நிராகாரம்தான். ஆனால் நமக்கோசரமா அவன் சாகாரமா இருக்கான். நிராகாரமான எம்பெருமான் சாகாரமா நமக்கோசரம் ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆக அவனுக்கு எதுவுமே இல்லை, சரீரம் இல்லை, இந்திரியம் இல்லை, அதெல்லாம் வச்சு நான் எதுவுமே பண்றது இல்லை. சங்கல்ப மாத்திரா சதப்போ தப்பியத சதபஸ்தத்வ இதகம் சர்வம் அசிருஜத. தபஸ் பண்ணினான், தபஸ் சங்கல்பிச்சான். ஏன்னா சோகாமயத்தைன்னு சமான ஸ்தானத்துல இருக்கு. அகாமயத்தை அவன் சங்கல்பிச்சான், சங்கல்பிச்ச உடனே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சுட்டான். அவனாலதான் அது முடியும். அது அதனால பிரம்மம் கூட என்ன பண்றது தெரியுமா இல்லையோ, தன்கிட்ட இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை விகாசிக்க வைக்கிறது. அதான் ஆச்சரியமான வார்த்தை இது. ஏன்னா தானே மாறல, தங்கிட்ட இருக்கிறத பிரம்மாண்டமா காமிச்சு கொடுக்கறது. அதுக்குதான் ஸ்ருதி என்ன பண்ணிட்டு யதோர்ணனாபிஹி சிருஜதே கிரண்ணதேச்சே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இந்த சிலந்தி இருக்கு பாருங்க, சிலந்தி என்ன பண்ணணும்னாக்க கூடு கட்டும். அது எப்படி கூடு கட்டுறது? அது வாயிலிருந்து நூல் வரும், அது அப்படியே வள மாதிரி இது பண்ணிடும். அது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது தனக்குத்தானே உள்ள இழுத்துடும். அந்த மாதிரி சர்வேஸ்வரன் என்ன பண்றான்னாக்கா தங்கிட்ட இருக்கிறத தன்னுடைய சங்கல்ப மாத்திராது வெளியில கொண்டு வரான். தன் சங்கல்ப மாத்திராது ரட்சிக்கிறான், தன் சங்கல்ப மாத்திராது எல்லாத்தையும் திருப்பி லயத்தை அடைய வச்சுடுறான். அதனால அவன் அதை மாதிரி பண்றான். அது ஆகவே இந்த மாதிரி ஆச்சரியகரமான சேஷ்டது யாருக்கு இருக்கும்? அதனால மாயா அப்படின்னு அவனுக்கு அவனுடைய சங்கல்பத்தை சொல்றது. அது ஏன்னா தான் சுரூபத்தை ஒன்றியே சிருஷ்டிச்சான்னு வச்சுக்கோங்க, பிரம்மமே மீதி இருக்காது. பிரம்மமே மீதி இருக்காது, எல்லாத்தையும் அவன் சிருஷ்டிச்சுட்டான்னு ஆயிடும். அதனால அது சரியில்லை. அது ஆக தன் தன் திருமேனியில இருக்கக்கூடிய சூக்ஷமா ஒட்டின்னு இருக்கக்கூடிய சேதனாதேதனங்கள் எல்லாம் வெளியில சிருஷ்டி எப்ப கொண்டு வராங்க, அதெல்லாம் அவனுக்கு ஒண்டிதான் அது முடியும். அந்த பகவானுக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி முடியும், எல்லாருக்கும் அது மாதிரி பண்ண முடியாது. அதனால அவனுக்கு மாயா அப்படின்னு அவனுடைய சங்கல்பத்தை சக்தியை சொல்றது. அதுக்கோசரம் தான் சொல்றது. அது இன்னும் அடுத்த ஸ்லோகத்தெல்லாம் வரப்போறது. அது மாத்திரம் இல்ல, நீ என்ன சொன்னாக்கா அவித்யை அப்படின்னு சொன்ன, மாயினந்து மகேஸ்வரன்னா மாயான்னா அவித்யை. அந்த அவித்யைக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியது பிரம்மந்தான் அப்படின்லாம் நீ சொன்ன. அது தப்பு. அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்கா அந்த பிரம்மத்துக்கு எதுவுமே இதெல்லாம் வராதே, எதுவுமே வராதே. அது அவனுக்கு பரமாத்மாவுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அஜ்ஞான சம்பந்தமோ அடித்து சம்பந்தமோ எதுவுமே வராது. எத்தனை இடத்துல இருக்கு? அது நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். அது அவங்க அனஸ்தன்யம் அபிச்சாக செய்தி அப்படின்னு சொன்னோம். அது கர்மபலன் அனுபவிக்கிறது இல்லை, அதனால அதுக்கு அஜ்ஞானம் வருதில்லை. அஜ்ஞானம் வராதனால ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கு. இப்ப நீ சொன்னபடி பிரகாரம் பார்த்தாக்கா அந்த பிரகாசம் எல்லாம் போயிடுச்சு. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் அது இருட்டுல மூழ்கி போயிடுச்சு, அது சுரூபமே இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லும்படியா ஆயிடும். ஆனா அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே, அவனுக்கு எதுவுமே சம்பந்தம் வராது.
அப்படின்னாலும் சொல்லிருக்கிறது. நிறைய வேத வாக்கியங்கள் அவனுடைய வைபவத்தை அப்படி சொல்லிருக்கிறது. எல்லாம் போயிட்டா கூட அவன் மத்தனும் ஸ்திரமா யோக நிதிரையில இருந்து இருக்கான். அப்படிப்பட்ட பகவானுக்கு போய் இதெல்லாம் எப்படி வரும் அது? அதனால இவனுக்கு மாயை அவித்யை இதெல்லாம் அவனுக்கு இல்ல. நீ சொல்ற மாயை, நீ சொல்ற அவித்யெல்லாம் பகவானுக்கு இல்லை. நாங்க சொல்ற மாயை அது அவனுக்கு எப்பொழுதும் இருக்கு. நாங்க சொல்ற அவித்யை எப்பொழுதும் ஜீவனுக்கு இருக்கு, பகவானுக்கு இல்லை. ஏன்னா அவனையும் சொல்லிட்டான். இதுல 3வது அத்தியாயத்தில் கீதையில சொல்லும் பொழுது நானவாப்தம் அவாப்தவியம் திரிலோகேஷு கிஞ்சன அப்படின்ற ஒரு பெருமாள். நான் அடைய வேண்டியது என்ன இருக்கு? இந்த 3 லோகத்திலையும் நான் அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே எனக்கு கிடையாது இங்க. ஏன் அப்படின்றியா அப்படின்னாக்க, அப்படின்னு நீ அனுஷ்டிக்கிறியே கர்மாவெல்லாம் பகவான் அனுஷ்டிக்கிறான். பெருமாள் யாகம் பண்ண, பெருமாள் சந்தியாவனம் பண்ற, விஸ்வாமத்துல எழுப்புற, கௌசல்யா அஸ்பஜாராமா அபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உச்சிஷ்டம் வருஷாத்தோட கர்த்தவியம் தெய்வமான்மிகம். அழகாக வியாக்கியானம் பண்ற திருக்குணந்தி ஆண்டவன்லாம். கர்த்தவியம் தெய்வமான்மிகம். நாங்க ஆன்மீக காரியங்களை பண்ணணும், நிச்சயப்படி எதை அனுஷ்டிக்கணுமோ அதெல்லாம் அனுஷ்டிக்கணும். ஒன்ன குறிச்சுதான் நாங்க பண்றோம். நீ மட்டும் தூங்கின என்ன அக்கா சொன்னா இருக்குமா? நீ எழுதுனாதானே உனக்கு என்ன சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சூக்ஷமான அர்த்தம். பொதுவா என்ன அர்த்தம்? நீயும் அனுஷ்டிக்க வேண்டாமா? கத்திரினாச்சு, நீயும் கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கணுமே, அதனால எழுந்துரு. ஏன் அனுஷ்டிக்கணும் பெருமாள் அப்படின்னாக்கா, அங்கேயே அவர் சொல்ற பெருமாள் எது ஆதரவு சிரேஷ்டா தத்துவதேவேதரோஜனா பய பிரமாணம் சொல்றதே லோக சதனம் வர்த்தது. வசந்த நிலையில இருக்கிறவன் அவன் எதை பண்றானோ அதுதான் அவன் அனுசரிக்கிறவள்லாம் அனுஷ்டிப்பா. இவர் யாரு? அங்க பாஷ்யக்காரர். இவர் வசுதேவனுடைய பிள்ளை. வசுதேவனுடைய சூழ்நிலையோ புத்திரோ வசுதேவன்றப்ப அப்படிப்பட்ட ஒரு பிராமணிகர். அப்படிப்பட்ட பிராமணிகரான வசுதேவனுடைய பிள்ளையா போயிட்டதுனால இவர் கணக்க கர்மாவை அனுஷ்டிக்கலன்னு யாருமே பண்ணாம போயிடுவா. அதனால நான் பண்றேன்னு தன்னடகத்தினால பெருமாள் சாதிக்கிறேன் நான் அங்க பாஷ்யக்காரர் திருவள்ளும். ஆக இது எதுக்கு எல்லாம் பண்றான் அப்படின்னா நமக்கோசரம் பண்றான். வசுதக அவனுக்கு அந்த இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அதனாலதான் அவனுக்கு நரசிய காரியம் கரணம் வித்தியதை. அவனுக்கு சரீரம் தேவையில்லை, அவனுக்கு இந்திரியம் தேவையில்லை. எல்லாம் ஞானீக ரசனா போயிட்டதுனால ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அவன் பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் அவன் பகவான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவனுக்கு அஜ்ஞானம் இருக்கு, அவனுக்கு மாய இருக்கு அப்படின்னா நீங்க கற்பிக்கிறது சரியானது அல்ல. நீ அந்த மாதிரி அவனுக்கு இருக்கு அப்படின்னு நீ சொன்னையானாக்கா உனக்குதான் அவித்யை, உனக்குதான் அவித்யை அப்படின்னு பரியாசம் பண்ற. உனக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு ஸ்ருதிகளை பார்க்கிறேன், இத்தனை வேத வாக்கியங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த பகவானுக்கு போய் அவித்யை இருக்கு அஜ்ஞானம் இருக்கு நீ கல்பிக்கிறியே, அத யாராவது அங்கீகரிக்க முடியுமா? ஏன்னா உனக்குதான் அப்படின்னு அவித்யை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஸ்ருதிகளை பார்த்தா, பொதுவாவே நம்ம ஸ்ருதிகளை பார்த்தாலே தெரியாது, பகவானுடைய திருக்கல்யாணங்களை பார்த்தா தெரியாது. எப்பேற்பட்ட மகர்ஷிகள்லாம் எப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்றா பெருமாளை. அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பகவான் அஜ்ஞானத்தினால உழன்னு இருக்கான். அதனால பிரமிச்சு போய் இந்த பிரபஞ்சமா மாறிவிட்டான்னா நீ கல்பிக்கிற. அப்படி கல்பிச்சேன்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்குதான் அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு அஜ்ஞானம் இருக்கவே அந்த அஜ்ஞானத்தை கொண்டு நீ இதை மாதிரி கற்பிக்கிற அப்படின்னு பரியாசம் பண்றது. அதனால பகவான் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு அஜ்ஞானம்ன்றது வரவே வராது. ஆக நீ மாயா சப்தத்தை கொண்டு பகவானுக்கு இருக்குன்னு நீ கற்பிக்க பார்த்தியானாக்க அந்த மாயா சப்தமானது அதை சொல்லாது, நீ சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை சொல்லாது. அத மாதிரி அஜ்ஞானம்ன்ற பதமும் இருக்கு, அது நீ சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை சொல்லாது. அது எதை சொல்லும் அப்படின்னாக்க பெருமாளுடைய ஆச்சரியகரமான சங்கல்ப விசேஷங்களை சொல்லும். அந்த மாதிரி இதே மாதிரியே லோகத்துல சம்சாரிகளை மயக்கி எடுக்கிறது பாருங்க, அந்த பிரகிருதி 3 முக்குணங்களை உடைய பிரகிருதி அதை சொல்லும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தை போய்
பகவானுக்கே அவித்யை இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா அது உனக்குதான் அவித்யை இருக்கு அப்படின்னு ஆயிடும். அதனால மாயை அவித்யை அப்படிங்கிறது நீ சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை சொல்லவில்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அவனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். மாயா வித்யாதி சப்தை, மாயா அவித்யாதி சப்தை, மாயா வித்யாதி சப்தை பிரகிருதிரபிஹிதா ஞான கர்மாதயோ வா இத்யேதத் தத்தத் பிரதேசே ஸ்புடவிதிதம் அதஹ நத்வதிஷ்டா அஸ்தி அவித்யா கிஞ்ச அவித்யாதிசூன்யः பர இதி விவித ஆம்னாய கண்டோக்தமர்த்தம் க்ஷேப்தும் மாயாதிசப்தः க்ஷம இதி வததः ஸ்யாத் அவித்யா தவைவ அப்படின்னு சாதிக்கிறார். பாருங்க, மாயா அவித்யாதி சப்தை, மாயா அவித்யா முதலான பதங்கள்னால பிரகிருதி மூன்று குணங்களுடன் கூடின பிரகிருதி சொல்லப்படுறது. அந்த பிரகிருதி தான் இது சொல்ல பிரகிருதி அபிஹிதா. அதுதான் உபனிஷத்து முதலான பிரமாணங்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. அவித்யா ஆதிசப்தம் இருக்கு. ஆதிசப்தத்தினால அன்றுதம் முதலான பதங்கள்லாம் எடுத்துக்கணும். அதுல வா அல்லது வா சப்தத்தினால அத்தவா வேற இன்னொரு பட்சம் ஞான கர்மாதய, ஞானம் கர்மா, கர்மான்னா புண்ணிய பாபாதிக்கும் கர்மா, அவைகள் சொல்லப்பட்டது. அபிதா அவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்தந்த ஸ்தலத்துக்கு அனுகுணமா அது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றதுனால வாசப்தத்தை சொல்லி பிரிக்கிற சுவாமி தேசிய. இல்ல அப்படின்னாக்கா விரோதம் வந்துடும் இல்லையா? அந்த ஒரு இடத்துல பிரகிருதி, இன்னொரு இடத்துல கர்மா அப்படின்லாம் சொல்லும்படியா ஆயிடுறது அது அப்படின்னு வந்துடும். ஞானத்தை ஒண்ணு சொல்றது, இன்னொரு இடத்துல கர்மாவை சொல்றது, இன்னொரு இடத்துல பிரகிருதியை சொல்றதுன்னாக்கா சரியில்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதனால வாசத்து போட்டதுனால விகல்பம் அந்தந்த இடத்துக்கு அனுகுணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த ஸ்தலம். எங்கெங்க இந்திரோ மாயாவின்னு அவன் காமிச்சான், அந்த இடத்துல கூட என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? சங்கல்பாத்மகமான ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஞானம்னு அர்த்தம். அந்த இடத்துல மாயாவிகின்னா பிரஜாவிகின்னுட்டு உங்க பெரியவாளே அர்த்தம் பண்றா உங்க ஆச்சாரியாள்லாம். அல்லது மாயாந்த பிரகிருதி வித்யாத் அப்படின்லாம் இருக்கு. அதனால மாயாசத்தினால பிரகிருதி சொல்லப்பட்டதா அல்லது விசித்திரமான காரியங்களை இது பண்றதுஞ்சோ, அதனால எம்பெருமானுடைய சங்கல்பமே அங்க சொல்லப்படுதுன்னு. அதனால மூணு அர்த்தம் சொல்லியாச்சு. ஞானம் அப்படின்னு ஒண்ணு, ஆச்சரியகரமான ஞானம் சங்கல்பம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம், அல்லது பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதின்றதுக்கு தான் தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தியா அப்படின்னா பகவத்கீதையிலேயே சுவாமி சுக்கிரமாலே சாதிச்சிருக்காரு. அதனால அது விஷயம். அந்த மாதிரி அன்ரதம் அப்படின்றதுனால கூட இது மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரதம் சத்தியம் பரம் பிரம்மன்னு சொல்லத்து ரத சத்தியத்தினால பரமாத்மா சொல்லப்பட்டது. அதற்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது பிரகிருதி, அதனால அன்ரதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் அவித்யா அப்படின்ற சப்தம் கூட அவித்யா மர்த்தியம் தீர்வா அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல அவித்தியினால சம்சாரத்தை போக்கடிக்க முடியாது. நீ சொல்ற பிரகாரம் வச்சுட்டாக்கா, அத்வைதிகள் சொல்ற மாதிரி வச்சுட்டா அவித்தியினால என்ன பண்ண முடியும்? சம்சாரத்தை உள்ளதான் போக முடியும். ஆனால் இங்க எப்படி சம்சாரத்துல இருந்து சம்சாரத்தை தாண்டிட்டோம் இருக்கு. அஜ்ஞானத்தெல்லாம் போக்கடிச்சிடணும் அப்படின்னா அவித்யானா கர்மான்னு அர்த்தம் இடத்துல. அது அதனாலதான் அவித்யா கர்ம சம்ஞானியான்னு இது விஷபுராணத்துல பராசரவே அனுகிரகிக்கிறார். அதனால ஏற்றது இந்த மாதிரி மாயா அவித்யா அன்ரதம் இந்த மாதிரி பதங்கள்லாம் தத்தத் பிரதேசே
அந்தந்த பிரகரணங்களுக்கு அனுகுணமா ஸ்புட விதிதம் ஸ்பஷ்டமா தெரிஞ்செடுத்து. அத அந்த காரணத்தினால இவ்வாறு தெரிஞ்சின்றதுனால ஸ்வதிஷ்டா நீ சம்மதிக்கிறப்பார் மதத்துல அங்கீகரிக்கிற அத்வைதிகள் மதத்துல அது பிரம்மத்துக்கே பந்த ஹேதுன்னு அவ சொன்னாவா. பிரம்மத்துக்கே சம்சாரம் வந்துட்டு அதுதான் அவித்யை மாயா அன்றதம் அதெல்லாம் அவ சொன்னான். இதெல்லாம் பாஷ்யக்காரர் உதாரிச்சிருக்க மகாபூர்வபக்ஷத்துல. அதனால அந்த அவித்யா அது கிடையாது, அது விவக்ஷதம் இல்லை, அது இல்லவே இல்லை. அதே மாதிரி நீ என்ன பண்ணிட்டேன்னாக்கா மாயினம் அப்படின்னு சொன்னாக்கா அவித்யைக்கு ஆசிரியமா பிரம்ம இருக்குன்னா நீ போற நீ அதுவும் தவறு. இன்னும் அவித்யாதி சூன்யா ஸ்ருதி என்ன சொல்லிட்டு தெரியுமோ அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனுக்கு நான் நபஸ்த காரியம் கவனம் செலுத்திதேன்னு சொன்னாக்கா அவனுக்கு உடம்பு இல்லை இந்திரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோவேத்தி யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா அப்படின்றது நாதமுனிகள். அதனால ஸ்வதா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. கண்ணு தெரியணும், காது கேட்கணும், கையாள உணர்ச்சியை தெரியணும், இப்படி எல்லாம் வச்சுட்டுதான் நம்மளால ஞானத்தை அறிந்து கொள்ள முடியும், விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பகவான் அப்படி இல்லை. யுகபத்து எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட சர்வஜனா அவன் எழுந்து கொண்டிருக்கான். அவனுக்கு இந்த உடம்பு உடம்புலாம் எதுவுமே தேவையில்லை அவனுக்கு. அந்த மாதிரி எழுந்து கொண்டிருக்கான். அதனால அவன் அவித்யை முதலானவைகள்லாம் கிடையாது. அவனுக்கு அவித்யாதி சூன்யா பரஹ பரமாத்மா அப்படின்னுட்டு நாங்க சொல்லல. இது விகித ஆம்னாய கண்டோம். விகிதம் ஒண்ணு ரெண்டு இல்ல, பலவிதமான ஆம்னாய வேதங்கள் அவைகளால கண்டோக்தம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கிறது. பல வேத வாக்கியங்கள் அவனுக்கு அவித்யை முதலானவைகள்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கே. அப்படிப்பட்ட அர்த்தத்தை அது சொல்லப்பட்டத க்ஷேப்தும் அதை நிரசிக்கணும். நீ பாக்குறியே, நேற்று சொன்னோம் பிரம்மனே சூயசிஸ்தம். நீ பிரம்மத்தினுடைய திருக்கல்யாணம் உங்களை பார்த்துட்டோ நீ அசூயப்படுறியா அப்படின்னு நேற்று கேட்டார். இப்ப என்ன சொல்ற, அவனுக்கு அப்படிப்பட்ட ஆச்சரியமான கல்யாணங்கள்லாம் இருக்கு, ஞானம் இருக்கு, சேஷ்டிதங்கள் இருக்கு, எல்லாம் ஆச்சரியமானது. அத க்ஷேப்தம் நிரசனம் பண்ணணும். எப்படி நிரசனம் பண்ணணும்? அவனுக்கு அவித்யா இருக்குது, அவனுக்கு மாயம் இருக்கு, அதனால அவனுக்கு சம்சார பந்தம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி நிரசனம் பண்ணணும். நீ பாக்குற பாரு, அந்த மாயாதி சப்த மாயை முதலான சப்தங்கள்லாம் அதை நிரசனம் பண்றதுக்கு க்ஷமஹா சமர்த்தமா இருக்குது. உபனிஷத்துல மாயை பகவானுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த மாயையானது பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் முதலானவை எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு ரொம்ப சித்தமா இருக்கு. அதுக்கு ஒண்ணுமே அவனுக்கு இல்லை, சம்சார பந்தமே வந்துடும், இந்த நல்லதெல்லாம் போயிடும் அப்படின்னா நீ சொல்றதுக்கோசரம் அதை பிரவர்த்திக்கிற. அந்த மாயாதி யுத்தங்கள்லாம் க்ஷமஹ சமர்த்தமா இருக்கு. மாயை அவித்தியெல்லாம் சொன்னாக்கா பிரமாணக்கு இருக்கு, அதனால சம்சார பந்தம் வந்துடும், இந்த நல்லதெல்லாம் போயிடும், கல்யாண குணாகரத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு நீ சொல்றியே. இது வததா நீ சொல்ற உனக்கு தவைவ அவித்யா, உனக்குதான் அவித்யா இருக்குது. பரமாத்மாவுக்கு அவித்தியோ அஜ்ஞானமோ மாயையோ எதுவுமே கிடையாது. நீ சொல்றது நாங்க சொல்றது இருக்கு. ஆச்சரியகரமான சுரூப ரூப விபவ சேஷ்டிதங்கள் அனைத்தும் இருக்கு அவனுக்கு. அதுதான் மாயாசப்தம் சொல்றது. அதனால தவைவ அவித்யா, உனக்குதான் அவித்யா இருக்கே தவிர்த்து பரமாத்மாவுக்கு இல்லவே இல்லை. அதனால மாயைன்ற சப்தத்துக்கு அஜ்ஞான ரூபத்துக்கு சொல்லக்கூடாது, பிரம்மத்தை ஆசிரியத்திருக்கிறதுன்றதும் சொல்லக்கூடாது. அது அசம்பத்தமான விஷயம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சு முடிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். மாயா வித்யாதி சப்தை பிரகிருதி அபிஹிதா ஞான கர்மாதயோபா இத்யேதத் தத்தத் பிரதேசே ஸ்புட விதிதமதோ நத்வதிஷ்டாஸ்ய வித்யா கிஞ்ச அவித்யாதி சூன்யः பர இதி விவித
आम्नाय कण्ठोक्तमर्थम् क्षेप्तुम् मायादिशब्दः क्षम इति वदतः स्याम् अविद्या तवैव कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।